நண்பர்களே, இப்போ நம்ம மதுரை கூடல்புதூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 13x33 அப்படின்ற அளவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு வந்து ஒரு 430 சதுரடி உள்கட்டமைப்பில் இருக்குங்க. கிழக்கு பார்த்த வாசல். அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. பேசிக்கலாங்க, நெகோசபிள். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு 40 அடி ரோடு வருதுங்க. பெரிய ரோடே வருது. 40-30 அடி ரோடுகள்லாம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து பக்கத்துலேயே வந்துடுது. இந்த மாதிரி 40 அடி ரோடு வருது. இதில் வந்து இப்போ இந்த பார்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லி பூங்கா, அரசு பூங்கா நிலங்கள் முன்னாடி வந்துடுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு 30 அடி பாதை வந்துடும். பாருங்கள், வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். இந்த மாதிரி சேஃப்டி கேட்லாம் ஒண்டர்ஃபுல்லாக வந்துடுது. கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பராக அமைஞ்சிருக்குது. உள்ள ஸ்டேர் கேஜு இது ஏரியா. இதில் வந்து ஒரு பைக்கை பார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து போர் வந்துடுதுங்க. நல்ல ஈல்டு இருக்குது. ஒரு 120 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு ஹால் வந்துடுது. எல்லாமே டிவி ஷோகேஸ் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பூஜா ரூம், கபோர்டு எல்லாமே அருமை. பாருங்கள், ஒரு 60 சதுரடி இருக்கக்கூடிய கிச்சன் வந்துடுது. கிச்சன் டாப்லாம் கிரானைட்டில் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. செல்ஃபெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டு நல்லா இருக்குது. நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வருதுங்க வீடு. இது வந்து ஒரு 80 சதுரடி 10x 8 அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது. அதில் 2 கபோர்டெலாம் வந்துடுது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது. லாஃப்ட் எல்லாமே வந்துடுது. பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த கபோர்டு அதில் கண்ணாடி இருக்குது. அதனால் வந்து அதை ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலேலாம் பாருங்கள், பெரிய லாஃப்ட் இருக்குது. நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இருக்குது. இது ஒரு கபோர்டு. இதுலேயும் நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஏசிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா இருக்கா வீடு? இந்த மாதிரி வருதுங்க வீடை. பாருங்கள், இது வந்து அட்டாச்டு லெட்டின் அண்ட் பாத்ரூம், இண்டியன் டாய்லெட் வந்துடுது. இந்த ட்ரம்மெல்லாம் எடுத்துருவாங்க. இது வந்து டபுள் டோர் இருக்குது. ரெண்டையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட்டாச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மாடியில் போய் பார்த்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி கிரில்லெல்லாம் வந்துடுது. ஒரு பால்கனி ஏரியாவாக. சுவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மேலே வரைக்கும் ஏற்றிருக்காங்க. தெரியுதுங்களா? அந்த கம்பியெல்லாம் இந்த தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மேலேலாம் ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதில் ஒரு கிரில்லு வரும். ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காற்று வரும், வெளிச்சம் வரும், மழை தண்ணி உள்ளே வராது. ஒரு 500 லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க் வந்துடுது. பாருங்கள், இதில் வந்து ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா தான். நல்ல அருமையாக இருக்குது. குடியிருப்பு பகுதியில் எந்த கரைச்சலும் இல்லாமல் ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்தியன்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.